இத்தகைய மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தியானத்தின் நன்மைகள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு ஆழ்ந்த திரை தவத்தை நமக்கெல்லாம் எடுத்துக் கொடுத்து இன்றைய நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கூடிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை தூரிய நிலையில் நின்று வாழ்த்து நிகழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக தியானத்தின் நன்மைகள் என்ற தலைப்பில் நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை சில நேரம் நம்ம பகிர்ந்து கொள்வோம். நம்மளுடைய உடலும் மனதும் செம்மையாக இருப்பதற்கு அஷ்டாங்க யோகத்தில் 8 விஷயங்கள் சொன்னாங்க. 8 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே வெவ்வேறு நிலைகள் உணர்த்துகிறது. அதுல தியானம்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு பர்ஸ்பெக்டா கொடுத்துருக்காங்க. தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனதை ஒருமுகப்படுத்துவது. அந்த ஒருமுகப்படுத்துகின்ற இடம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா எங்கே இருந்து புறப்பட்டுச்சோ, எது நமக்கு ஆரிஜினா இருக்கோ அந்த இடத்திலேயே கொண்டு போய் நிலைநிறுத்துவது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்படிங்கிற நிலையில நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை ஒரு அமைதி பெற செய்ய வேண்டுமானால் அந்த மனது எங்கிருந்து புறப்பட்டது, எங்க சார்ந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது உயிர் ஆற்றல் இருந்து நம்ம மனது படக்க நிலையா கொண்டிருக்கு. ஸோ அந்த அலைகின்ற மனதை எங்க புறப்பட்டுச்சோ, எங்க சார்ஜ் ஆகுச்சோ அந்த இடத்துல போய் நிறுத்தணும். ஸோ அந்த மனதை எங்க புறப்பட்டது உயிரின் மேல, அந்த உயிரின் மேல வைத்து தம் செய்தால் நமக்கு நல்ல அமைதி கிடைக்கும். அதுக்கு பிறகு அந்த உயிருக்கு மூலமான இரையாற்றலை உணர்ந்து அனுபவபூர்வமா உணர்ந்து கொள்வது தியானம். இதுதான் இயற்கை நீதி. எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்துல சென்று சேர்ற வரை எந்த ஒரு உயிரினங்களுக்கும் அமைதி கிடைக்காது. அந்த நீதி பிரகாரம் நம்மளுடைய மனது எங்கிருந்து புறப்பட்டது அந்த இடத்துல வைத்து தவம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல மனது ஒன்று லயித்து பண்ணும் பொழுது நமக்கு மனதுக்கு ஒரு அமைதியான சூழல் ஏற்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறோம். இதுதான் தியானம்னு நம்ம அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இதனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க. முதலாவதா பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு தியானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மன அலைச்சூழல் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுடைய வெளி விட்டு வாங்கும் சுவாசத்தினுடைய அளவு வேகம் குறையுது. ஒரு மூச்சு வாங்குற வேகம் ஒரு நிமிடத்திற்கு 10லேருந்து 14 நிமிடங்கள், 14 நிமிஷம் சொல்றாங்க மனுஷனுக்கு, நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு. பட் இந்த தியானம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 14 அப்படிங்கிற மூச்சு வேகத்தோட காற்று படிப்படியாக குறைந்து 10, 8, 9ங்கிற குறையறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இந்த மூச்சு வாங்கி வெளிவிடும் வேகம் குறையறதுனால நம்மளுடைய லைஃப் ஸ்பேன், நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்குது. மூச்சு காற்றை வைத்து தானே நம்மளோட ஆயுள் நிர்ணயிக்கப்படுது. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த
விலங்கினங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா நாய்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா 10 டூ 13 இயர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன் சொல்றாங்க. அதே சமயத்தில அந்த ஆமைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 120லேருந்து 150 இயர்ஸ் வரைக்கும் கூட வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஆமைகளுக்கு இருக்கும். என்ன காரணமா இருக்குன்னா, ஆமைகளுக்கு அந்த பிரீத் அந்த ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கு. அதனால வந்து நெறைய ஆண்டுகள் அதோட வாழ முடிகிறது. ஸோ இந்த மூச்சு வாங்கி வெளிவிடும் வேகம் குறைவதனால, நமக்கு லைஃப் ஸ்பேன் ஆயுள் வந்து நீட்டிக்கப்படுகிறது. இது ஒரு நன்மை. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு வந்து பிளட் பிரஷர் என்ன எல்லாத்துக்குமே காமனா வரக்கூடிய நோயா இன்னைக்கு இருக்கு. இல்லைங்களா? யார கேட்டாலும் பிபி, சுகர் இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்தாச்சு. பிபிக்கு மாத்திரை போடாதவங்க யாருமே இல்ல. இப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த நோய உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் நமக்குள்ளாகவே. இந்த விஷயம் வந்து நமக்கு குறையும். தியானம் பண்ணும் பொழுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம நார்மல் லைஃப்ல ரொட்டீன் லைஃப்ல என்ன பண்றோம்? எக்ஸைட் ஆகுறோம். ஒரு பரபரப்பு எப்பயுமே பரபரப்பான வாழ்க்கையில தொட்டிட்டு இருக்கோம் இன்னைய காலகட்டத்தில. ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜீவகாந்த செலவு அந்த இடத்துல குறையும். ஸோ குறையும்போது அந்த குறைவை வந்து சரி செய்யறதுக்கு உயிர்த்துகள் நெறைய சுத்துறதுக்கு தேவைப்படும். இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம வெயில் காலத்துல நம்ம ஃபேன் போட்டிருக்கிறோம். இப்போ 2, 3ல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்குன்னு வேர்வையா இருக்கு, சல்ட்ரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா, அது என்ன பண்ணும்? 3, 4லயோ, 5லயோ நம்ம ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணிக்குவோம். அது மாதிரி அந்த ஜீவகாந்த செலவு குறையும்போது, அந்த செலவை ஈடுகட்டுவதற்கு உயிர் துகள் வேகமாக சுற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. அந்த வேகமாக உயிரினங்கள் இது தானாவே நடக்குங்க. இது ஆட்டோமேட்டிக் ஃபங்ஷன் வந்துட்டு. ஸோ நேச்சுரலா அது ஸ்பீடா சுத்தும் பொழுது, அதற்கு இணையா இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் என்னாகும்? ஜாஸ்தியாகும். இந்த ரத்த ஓட்டம் இந்த படபடப்பு ஜாஸ்தியானாவே நமக்கு நேச்சுரலானங்க பிபி ரைஸ் ஆயிடும். ஸோ அதனால அந்த விஷயத்துக்கு இல்லாம அதுக்கு மாறாக நாம தியானம் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அமைதியா இருக்கு. ஜீவகாந்த செலவு சேமிக்கப்படுகிறது நமக்கு. இப்ப செலவு கம்மியா இருக்கும்போது, உயிர்த்துள்கள் வந்து அவ்வளவு ஏக்கம் அதுக்கு தேவையில்ல அந்த இடத்துல. ஸோ அது தொடர்பா வரக்கூடிய ரத்த ஓட்டத்துக்கும் அவ்வளவு தேவையில்ல. இவ்வளவு பம்ப் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ எல்லாமே ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு வந்துரும். இந்த இயல்பு நிலை இருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுங்க, பிளட் பிரஷர் கம்மியாகுது. அப்புறம் எல்லாவோட நர்வஸ் சிஸ்டம் நரம்புகளுக்குள்ள அவ்வளவு ஊக்கம் குடுக்குது. முக்கியமா பார்த்தோன்னா, நம்ம தலை உச்சியின் மேல துரியோதமம் நின்னு செய்யும் பொழுது, மூளை ஃபுல்லா நரம்புகள் தானே. நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லா வந்து பிரைன் தான். அப்படிங்கிறப்போ அந்த மூளை செல்கள் ஒவ்வொன்னும் நல்ல இயக்கம் பெறுகிறது. ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நார்மல் மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5% தான் மூளை செல்கள் வேலை செய்யுது. அப்படிங்கிற மாரி ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. இப்போ மீதி 95% வந்து இயங்காமயே இருக்கு. ஸோ இந்த தவம் பண்ணும்போது, தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, இந்த மூளையில உள்ள செல்கள் எல்லாம் ஒண்ணொண்ணுக்கும் இயக்கம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்கு இல்லன்னா நல்ல படிப்படியா செய்யும் பொழுது ஒரு 100%க்கே கூட மூளை செல்கள் நன்றாக இயங்க ஆரம்பிக்கிறது. அந்த நரம்புகள் நல்ல ஊக்கம் பெறுகிறது. அப்படி படிச்சு என்ன ஆகும் அடுத்த கட்டம்? நல்லா சிந்தனை பண்ண தோணும். எது வேணும்? எது வேண்டான்னு அத பிரிச்சு செய்ய தெரியும். இத செஞ்சா என்ன விளைவு வரும்? அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். அதுபோக நியூரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்கள் அந்த மூளையில ஆக்டிவேட் ஆகி, நமக்கு வந்து நினைவு திறன் ஜாஸ்தியாகும். ஞாபக சக்தி. டக்குனு ஏதோ ஒண்ணு படிச்சது ஞாபகம் வரணும் அப்படின்னா, எக்ஸாம்ல கூட நெறையா வந்து டக்குன்னு நம்மளால எழுத முடியும். படிச்சது உடனடியாக ஞாபகத்திற்கு வரும். இதுவெல்லாம் வந்து தியானத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைய தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயமா பார்த்தா நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்குதுங்க உடம்புக்கு. இப்ப யூசுவலா நம்ம வந்து மதிய நேரமோ அல்லது ஏதோ ஒரு நேரத்தில டயர்டா இருக்கிறத படுக்கிறோம், படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம படுத்திருப்போம். அது உடலுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா மனசு என்ன பண்ணிட்டு இருக்குங்க, மதிய நேரங்கள்ல சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வீட்ல படுத்துக்கூட ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அது வந்து அல்லது ஓய்வு பெற்றவர்கள் அந்த மாரி வயசானவங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கும்போது கூட, உடம்புக்கு தான் ரெஸ்ட் கிடைக்குமே தவிர, மனசு என்ன பண்ணுங்க, பல நிலையில அலைபாய்ந்துகிட்டே இருக்கும்.
சாயந்தரம் வந்தா குழந்தைகள் என்ன டிஃபன் பண்ணலாம்? வீட்ல நைட் என்ன டிஃபன் பண்ணலாம்? இப்படி குடும்பத்தில் உள்ள பல விஷயங்கள், பல இதெல்லாம் வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மனசுக்கு அங்க ரெஸ்ட் கிடைக்காது. இந்த தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலுக்கும் சரி, மனதுக்கும் ஒரு ஓய்வு கிடைக்கிறது. மனது வந்து படபடன்னே அடிச்சிட்டு இருந்து, வெளி உலகங்களையே சுத்திட்டு இருந்த மனசு, தியானம் பண்ணும்பொழுது, நுண்ணிய நிலைக்கு வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்குது மனசுக்கு. அதுதான் ஓய்வு. அமைதி என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் கிடைப்பது தான் முழு ஓய்வு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இதுல கூட பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஒரு மரவெட்டி வந்து காட்டுக்கு போறாங்க. ஓய்வு 2 பேரு போறாங்க மரம் வெட்டுவதற்கு. ஒருத்தர் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட்டே எடுக்காம மரத்த வெட்டிட்டே இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 மரம் வெட்டி முடிக்கிறார். அதே இன்னொருவர் என்ன பண்றாரு, நல்லா வெட்டுறாரு. சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு எடுக்கும் பொழுது என்ன பண்றாரு, தன் வெட்டிய கோடாரியை கூர்மைப்படுத்துகிறார். ஷார்ப்பன் பண்றார். ஷார்ப்பன் பண்ணி திருப்பி வெட்ட ஆரம்பிக்கிறார். ஸோ ஓய்வெடுத்து வெட்டும்போது, இவர் வெட்டிய மரங்கள் வந்து அதை விட கூடவே 30 40 வச்சுக்கோமே. ஸோ என்ன நடக்குது, ஓய்வெடுக்கும்போது சில புத்துணர்ச்சி கிடைக்குது. அந்த சமயத்துல அவரு திட்டிக்கிறாரு. அதே மாரி நாமளும் இந்த ஓய்வெடுக்கும் பொழுது, மனதை ஓய்வெடுத்துக் கொள்வதின் மூலமாக, அறிவை அந்த இடத்துல கூர்மைப்படுத்திக் கொள்கிறோம். அறிவு அந்த இடத்துல ஷார்ப்பன் ஆயிடும். எப்படின்னா, மூளைச்செல்கள் இயக்கம் படுறதுனால, நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கிறது. இந்த நம்ம யூசுவலா ரொட்டீன் ஒர்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மனசுக்கும், உடம்புக்கும் செலவாவது ஜீவகாந்தத்தால தான் ஆற்றல் தான் செலவாகுது. இப்ப இந்த மாரி அமைதியா இருக்கும் பொழுது, அந்த ஜீவகாற்றல் சேமித்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அத நமக்குள்ளாவே திருப்பிக்கிறோம். அந்த செலவு தவிர்க்கப்பட்டு உள்முகமாக போகுது நமக்கு. இதனால தான் நமக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடைக்குது. இத வந்து ஃபீட்பேக்ன்னு சொல்லுவாங்க. வெளியில போறத தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்ல, தடுத்து நிறுத்தி அதை நமக்குள்ளாவே திருப்பி விடுகிறோம். ஃபீட்பேக் சிஸ்டம் ஒரு தியானம். அதனால கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கிறது. 2வது நம்ப நைட்டு டயர்டா இருக்கு வந்து அப்படின்னு பல வேலை செஞ்சுட்டு வரோம். நைட்டு படுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, காலையில நல்லா ஃபீல் அண்ட் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். என்ன காரணம்னா, அந்த ஓய்வெடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உறுப்புகள் நல்ல ஒரு இத பண்ணுதுங்க. அந்த த எது எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ, அதெல்லாம் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது அந்த இடத்துல. ஸோ அதே மாரி நம்ம தியானம் பண்ணும் பொழுதும், நல்ல அந்த ஓய்வு கிடைக்கும் பொழுது, இந்த கழிவுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. இந்த டெய்லி சேர்ற கழிவுகள் நீக்கப்படாம இருக்கிறது தான் பல நோய்கள் வருவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு தியானம் பண்ணும் பொழுது, இந்த உடம்புல கழிவு பொருட்கள் எல்லாம் அந்த ஓய்வுல என்ன பண்ணுதுங்க, அப்படியே தள்ளிடும். 3 நாள் நமக்கு வெளியில பார்க்கும்போது பருத்தோற்றமா பிசிக்கல் பாடி இருந்தா கூட, உள்ள இருக்க கோடிக்கணக்கான சிற்றறைகள், செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்க, அழிந்தும் உருவாகிக் கொண்டும் இருக்கிறது. இந்த அழியிற செல்கள் வந்து வெளியில பழைய செல்கள் கழிந்தா தான் புது செல்கள் தோன்ற முடியும். ஸோ ஓய்வே இல்லாம நம்ம வேலை பண்ணிட்டு வந்தோம்னா, இந்த கழிவுப் பொருட்கள் சேர்ந்து ஒரு மாதிரி வியாதிக்கு நம்மள தள்ளிவிடும். அது வந்து அந்த விஷயம் தியானத்துல சரி பண்ணுது. ஸோ தியானம் நல்லா பண்றவங்க, அதோட கழிவுத்தன்மை பழைய செல்கள் எல்லாம் உதிர்ந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்பட்டு உ உடல் ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது. பார்த்தீங்கன்னா, இந்த நன்மை அதாவது அ அமைதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஜீவகாந்தத்தோட அழுத்தம் வந்து சேமிக்கப்படுகிறது. அந்த மாரி சேமிக்கும் பொழுது, நம்ம உயிராற்றலும் சரி, ரத்த ஓட்டமும் சரி, எல்லாமே ஒரு நார்மல் அமைதியா போயிடும். இந்த மாதிரி செல்லும்போது, அப்போ வெப்ப ஓட்டமா இருக்கட்டும், காற்றோட்டமாக இருக்கட்டும், இரத்த ஓட்டமா இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு செல்லுகளுடைய இயக்கம் இருக்கட்டும், எல்லாமே ஒரு நுண்மையான இயக்கத்திற்கு வந்துரும். இப்படி எல்லாமே நமக்குள்ள முக்கியமான இதெல்லாம் வந்து அமைதியா இருக்கும் பொழுது, அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ, அந்த நடக்கிற அளவுக்கு நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியான
உண்மையை உணரக்கூடிய அளவுக்கு, நல்ல ஒரு சிந்திக்கிற அளவுக்கு மனசு வலி வலிமை பெறுகிறது. அதாவது அறிவுக்கு ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். அறிவுக்கு நல்ல திருப்பு முனை அந்த இடத்துல உண்டாக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ எல்லாமே நார்மலா இயங்கிட்டு இருக்கும் பொழுது, நம்மளும் என்ன நினைக்கிறோமோ, நடக்கக்கூடியதா நினைப்போம். அது நினைக்கிறது கண்டிப்பா நமக்கு நடக்கும். இப்போ உள்ள சைக்கியாட்ரிஸ்ட் தத்துவ வல்லுநர்லாம் என்ன சொல்றாங்க, "நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக வாழ்கிறாய்" அப்படின்னு இப்ப சைக்காலஜில ஒரு கான்செப்ட் இருக்கு. அத தான் நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, "ஆஸ் எ மென் திங்கeth, சோ ஹி பிகம்ஸ் இட்." இதுதான் ஒரு பாடல்லயும் குடுத்திருப்பாங்க நமக்கு இல்லைங்களா? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒரு அடிக்கடி நினைக்க நேர்ந்தால், அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும் அப்படின்ட்டு. இந்த பிரகாரம் பார்த்தோம்னா, நம்ம அடிக்கடி சூரியாதீதம் தீபம் பண்ணி, பண்ணி, பண்ணி பழகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம அடிக்கடி என்ன பண்றோம்? சுத்த வெளியை நினைக்கிறோம். இறைவனை நினைக்கிறோம். இறைநிலையை அடிக்கடி நினைக்கிறோம். இப்படி நினைக்கும்போது, இந்த நீதி பிரகாரம் என்னானாக்க, அதுவாகவே நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். பிரம்மமாகவே மாறுகிறோம். பிரம்மத்தை நினைக்கும் பொழுது பிரம்மமாவே மாறுவோம். இறைவனை நினைக்கும்போது இறைவனாவே மாறுவோம். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கே அந்த மாற்றம் உணர முடியும். தவம் நல்லா சித்திக்க இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அனுபவபூர்வமா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாரி பிரம்மம் இது ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். விஞ்ஞானத்துல கொடுக்கப்பட்ட ஒரு உண்மை. அததான் இன்னைக்கு மனோதத்துவம் அன்னைக்கு சொன்ன விஷயத்த மனோதத்துவ நிபுணர்களும் இன்னைக்கு அததான் வலியுறுத்துறாங்க. அதுவே வாழ்க்கையாகவும் அவங்க சொல்றாங்க. ஆஸ் எ டே லாங். என்ன நினைக்கிறேன் அதுவாகுகிற அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிற்பிகள், அவருடைய எண்ணங்கள் தான். இல்லைங்களா? ஸோ அதனால பிரம்மத்தின் தன்மைகளாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அதோட தன்மைகளாகிய அன்பும், கருணை, பிறர் உயிருக்கு துன்பம் செய்யாத ஒரு நிலை அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த சயின்டிஸ்ட் புது புது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, இந்த கவிஞர்கள் இந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னாக்க, அது தக்கன மாரி அழகா ஒரு பாட்டு எழுதுவாங்க. இந்த படைப்பு திறன், கண்டுபிடிக்கும் திறன் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு விஞ்ஞானி இருக்காரு. அவரு ஒன்றை நோக்கி ஆராய்ச்சி செய்கிறார். அப்ப என்ன நடக்கும்னா, அவரு குட்டி குட்டி குட்டியா இருக்கிற ஒரு ஆட்டம்த்தை நினைச்சு அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுவாரு. அதே சமயத்துல தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஒரு அணுவையும் ஆராய்ச்சி எடுத்துக்குவார். ஸோ அந்த தூரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒளி ஆண்டுகள். அவ்ளோ தூரம் இருக்கும். இந்த கோள்களுக்கு இடைக்கே உள்ள தூரத்தை கிலோமீட்டரால அளக்க முடியாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட தூரத்தின் அளவீடு, யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் லைட் இயர்ஸ் சொல்லுவாங்க. அந்த லைட் இயர்ஸ் அவ்ளோ தூரத்துல இருக்குது. இப்ப அதையும் ஆராய்ச்சி பண்றாங்க. சின்னதா பக்கத்துல இருக்கக்கூடிய அணுவையும் ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ இதிலேயே அவங்க தோய்ந்து, தோய்ந்து, உறைந்து, உறைந்து இதே மனநிலையில இருக்கிறாங்க. அப்போ அவருடைய மனநிலை மன அலைச்சூழல் குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. நிச்சயமா அவங்களால பீட்டா நிலையில இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது ஆல்ஃபாக்கு வருவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? மன அலைச்சல் படிச்சிருக்கோம். பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது அந்த நிலையில பீட்டால இருந்து அடுத்த நிலைக்கு நுண்ணிய நிலைக்கு வர்றார். ஸோ இப்படி தோய்ந்து இருக்கும்போது இந்த நுண்ணிய நுண்ணிய நிலைக்கு தீட்டா நிலைக்கு கூட வர முடியும் அவரால. அவங்களால வர முடியும். அப்போ என்ன விஷயம்னா, நம்ம இறைநிலைக்கு பக்கத்துல அங்க வந்துடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த படைப்பு திறன் ஈஸியா கிடைக்குது. கிரியேட்டிவிட்டி அந்த கண்டுபிடிக்கும் திறன் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மனசு ஒரு இடத்திலேயே குவிக்கும் பொழுது, அதுக்கு ஆற்றல் நெறைய கிடைக்குது. எப்பவுமே அதானங்க எந்த ஒரு ஆற்றலையும் ஒரே இடத்துல குவிச்சோம் அப்படின்னாக்க, அதுக்கு நெறையா சக்தி கிடைக்கும் அந்த இடத்துல. அந்த மாரி பண்ணும் பொழுது, மனசுக்கு ஒரு வலிவு கிடைக்கிறது. மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கிறது. அந்த இப்போ எல்லாமே நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செஞ்சா தப்பு, அது செஞ்சா ரைட்டு அப்படிங்கிற சரி, தவறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனாக்க, அந்த முறைய நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னா இல்ல.
என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, மனதுல வந்து ஒரு உறுதி இல்லாத தன்மை. அவங்கள்ட்ட வில் பவர் கிடையாது. இந்த வில் பவர்ன்னு சொல்லக்கூடிய மன உறுதி, இந்த தியானத்தினால நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த ஜீவகாந்த பாதை வந்து ஒரு பக்கம் ஓடி, 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 ஓடி அந்த பக்கத்திலேயே தாங்க ஓடிட்டு இருக்கும் உடல் வழியா. அது ஏன்னா பழக்கத்தால ஏற்பட்ட ஒரு விஷயம். அத வந்து தடுத்து வேற வழிக்கு திருப்புறது விஷயம் பார்த்தீங்கன்னா, தியானத்தில மட்டும் தான் அது நம்மளால செய்ய முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்த பெனட்ரேட்டிவ் நாலேட்ஜ் சொல்றாங்க. எதையுமே வந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய திறன். அது நமக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து எல்லாமே தோற்றத்த பார்த்து இது ஆப்பிள், இது ஃபேனு, இது வந்து சேரு, இது டேபிள், இது சோஃபா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, அந்த பொருளுக்குள்ளாக என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு திறன். இந்த திறன் வந்து நமக்கு தியானத்தின் மூலமாக இந்த தன்மை ஈஸியா கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு புத்தகம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெளியில யார்ட்டயாவது காட்டுனோம் அப்படின்னா, அது புத்தகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்னும் ஊடுருவி போகுறோம். ஊடுருவி போகும்போது அந்த புத்தகம் வந்து எதனால் ஆக்கப்பட்டது? உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். அது தாள்கள், பேப்பர்ன்னு சொல்லக்கூடிய தாள்களால ஆக்கப்பட்டது அப்படின்னு இது வந்து உருவாக்கி ஃபர்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் பாடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன தாள்கள் இருக்கு. அந்த தாள்கள் எதுவால உருவாக்கப்பட்டிருக்கு? அது மரக்கூழ்கள் சொல்லக்கூடிய வுட் பல்ப் இந்த மரத்தெல்லாம் பண்ணி அந்த கூழ்ல தான் நம்ம பேப்பர் தயாரிக்கிறாங்க. அப்ப அந்த மரம் எங்கேருந்து வந்தது? அப்படி இன்னும் ஊடுருவுறோம். அப்படி பார்க்கும்போது அந்த மரம் வந்து நிலத்திலிருந்து, நீரிலிருந்தும் வந்திருக்கிறது. அது நிலம், நீர் என்னது? பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுதான் வந்து விண்களுடைய சேர்க்கை, அணுக்களுடைய கூட்டம். அந்த விண்கள் என்னது? இன்னும் இன்னும் ஊடுருவி பார்க்கும் பொழுது, அதுதான் இறை துகளினுடைய தொகுப்பு. இந்த இறைத்துகள் எங்கேருந்து வந்தது? இறைநிலையிலிருந்து வந்தது. ஸோ, அதுதான் ஊடுருவி பார்க்கக்கூடிய திறன். பெனட்ரேட்டிவ் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவோம். அது பகுத்து, பகுத்து, பகுத்து போய் கொண்டிருக்கணும். அந்த நிலை வந்து நம் தியானம் பண்ணும்பொழுது இந்த திறமை நமக்கு கிடைக்கும். இந்த திறமை கிடைச்சிச்சு அப்படின்னாக்க, எல்லா பொருள்களிலுமே நாம் இறைவனை காண முடியும். அதுக்கு தான் நம்மோட உலக நல வாழ்த்துல ஒரு 2வது லைனோ, 3வது லைனோ வரும் இல்லைங்களா? அ "பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அருள் தந்தை அவர்கள் அந்த கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த பகுத்துணர்வு அதான் பகுத்து, பகுத்து போயிட்டே இருப்போம். கழிச்சுக்கிட்டே போறோம். பகுத்து, பகுத்து பார்க்கும்பொழுது கடைசியா என்னவா இருக்குங்க? தொகுப்பு உணர்வா இருக்கக்கூடிய, பூரணமா இருக்கக்கூடிய இறைநிலையில சென்று தான் நிறைவாக நிறைவடைகிறது. "பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்." இந்த மாரி பண்ணிட்டா நம்ம பண்பாடு வந்து உயரும். எல்லா பொருட்களிலும் இறைவனை நம்மளால காண முடியும். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் இன்னும் சொல்லப்போனா, நம்ம யூசுவலா டெய்லி யூஸ் பண்ற பொருள்கள் கூட நம்ம நம்ம அது பொருட்கள் கூடயே நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கும்? ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு இது சேர தூக்கி போட மாட்டோம். மெதுவா நவுத்துவோம். மெதுவா வைப்போம். எல்லாத்தையும் இறைவனை காணக்கூடிய நினைவு நமக்கு கிடைக்கும். 2வது ஒருத்தர் கூட யாரா டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம கூட இருந்தா கூட அவங்களோட இணைந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளாக விதைக்க முடியும். இந்த தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாவே, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளால வர முடியும். இப்போ மனவளக்கலையில எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னம்மா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழக்கத்தை வழக்கமா மாற்றிக்கொள்ள வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் நம்பலாம். இது எப்படி மாறும்? பழக்கம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மாத்திக்குமா, அடுத்த நாள் அதே பழக்கம் தான் வரும். இல்லைங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து தெளிவுபட்ட பிறகு, மனதுல ஒரு உறுதி வந்த பிறகு, மனதிற்கு ஒரு வலிமை கூடிய பிறகு, இந்த விஷயம் நமக்கு நடக்கும். "ஓ! இந்த பழக்கம் தப்பான பழக்கம்" அப்படின்னு மன்றத்த சொல்லியிருக்காங்களே, அதுக்கான விளக்கமும் சொல்லிட்டாங்களே, இன்னமும் நாம ஏன் அதை செய்து கொண்டே இருக்கிறோம்? செய்தையே திரும்ப திரும்ப செய்கிறோமே! இது ஏன்? அப்படின்னு சிந்தனைக்கு வரும் முதல்ல. சிந்தனைக்கு வந்த பிறகு, அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய முடியும். மாறக்கூடிய வாய்ப்பு தவத்தினால நமக்கு நிறையவே கிடைக்கும் நமக்கு.
2வது பார்த்தீங்கன்னா, அந்த லேர்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இந்த உள்ள வந்துட்டு இப்பதான் பயின்று கொண்டிருக்கின்ற ட்ரெய்னர்ஸ், லேர்னர்ஸ் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த பேசிக் கோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஒரு விஷயத்த பத்தி பண்றாங்க. ஒரு தவமா இருக்கட்டும், அல்ல உடற்பயிற்சி ஆகட்டும், ஏதாவது செய்யணும். ஒரு நாள்ல என்னால செய்ய முடியல அப்படின்னா, அத வந்து நீ செஞ்சணும் செய்யணும் வைராக்கியமா இருக்கிறத விட, அதை பற்றிய நன்மைகளை தெரிந்து கொள்ளணும் முதல்ல. ஸோ தியானம் வந்து நம்மளால இன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னா, தியானத்தினால எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு வாரம் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய தியானத்தை நாம ஏன் புறக்கணிக்கிறோம்? ஏன் இத நம்ம அவாய்ட் பண்றோம்? அப்படி சிந்தனை உங்களுக்குள்ளார முதல்ல வந்து இந்த எண்ணமானது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள படிப்படியா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நாம தியானத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்போம். இப்ப எல்லாமே அப்படித்தானே. புதுசா பொருள வாங்கி வச்சுக்கிட்டு, அத பத்தி தெரியாம இருந்தோம்னா, அதுல ஒரு யூஸும் கிடையாது. இல்லைங்களா? அது மாதிரி இவ்வளவு நன்மைகள் நடக்குது அப்படின்னு அருட்தந்தை அவங்க சொல்றாங்க. நம்மளும் சில வருடங்கள் வந்து அனுபவபூர்வமா உணர்ந்து கொண்டிருப்போம். இந்த நன்மைகள் தரக்கூடிய விஷயத்தை நாம ஏன் செய்யக்கூடாது? அப்படிங்கிறவங்க லேர்னர்ஸ் வந்து குறிப்பா எடுத்துக்கலாங்க. இதனால வந்து தவத்தினால சில உடலுக்கும், மனதுக்கும் ஒரு நல்ல ஒரு செம்மையாக வாழக்கூடிய வாழ்வு நமக்கு கிடைக்காதுங்க. தவத்தினால நம்மளுடைய வாழ்வே பிரகாசிக்கும். இந்த மாரி ஒரு தியானம் நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஆழ்ந்து நம்ம வந்து இது கொஞ்சம் நெறைய முக்கியத்துவம் குடுத்து, இன்னும் ஆழ்ந்து செய்வோம். இன்னும் லேர்னர்ஸ் இருக்கிறவங்க, இன்னும் வந்து இந்த நன்மைகள்லாம் கருதி, இதை வந்து ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சிந்தனைக்கு எடுத்துக்கங்க. அதனால இதையும் தொடர்ந்து செய்யறதுக்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என கூறி, இன்றைய நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இறையாற்றலுக்கும், குருவாற்றலுக்கும் மற்றும் ஸ்கை ஆன்லைன் ஈவினிங் மெடிடேஷன் குழும அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரைங்க ஐயா. தியானத்தின் போது உடலும் மனமும் ரெஸ்ட் எடுத்து தன்னை புதுப்பிச்சுக்குதுன்னு நாய் மற்றும் ஆமைய வச்சு ரொம்ப அழகா விளக்குனீங்க ஐயா. ஐயா மிகச்சிறப்பான சிந்தனை உரை வழங்கிய ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். தொடர்ந்து ம் 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மகர்ஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.